Hi guys, this is Godlin and நீங்கள் பார்த்துருக்கோம் Honda சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Volkswagen போகிறோம். இந்த காரை பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டேஜ் 3 பில்டு. ஸோ இந்த பில்டோட கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் கார்டு கொடுக்குறேன், இங்கே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கார் வந்து நம்ம பெங்களூரில் நடந்த Vroom 24 ட்ராக் மீட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கார். இந்த கார் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ ட்ராஃபிஸ் வின் பண்ணியிருக்கு, என்ன டைமில் வந்து குவார்டர் மைல் ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காரில் பர்ஃபார்மன்ஸ் ஹேண்ட்லிங்காக நிறைய பண்ணியிருக்காங்க அண்ட் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வரும்போது இந்த வண்டியில் வந்து டர்போ ஸ்டேஜ் 3 அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டேஜ் 3 ECU அப்கிரேட் பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ்க்காக அண்ட் டவுன் பே வித் கம்ப்ளீட் ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் ஃப்ரம் த ரேஸ் நோட். ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்டப்பாக இந்த வெஹிக்கிள் இருக்குது அண்ட் இதோட ஹார்ஸ் பவர் கேட்டிங்கன்னா சத்தியமாக வில் மெஸ்மரைஸ் அந்த அளவுக்கு இதோட ஹார்ஸ் பவர் இருக்குது. அண்ட் ஃபார் த பிரேக்கிங்ஸ் வரும்போது இந்த வெஹிக்கிளில் வந்து big brakes add பண்ணிருக்காங்க. And then வந்து for the styling they have added a lens of 17 inches alloy wheels with the Michelin Pilot Sport 4 tires add பண்ணிருக்காங்க. And then பாத்தீங்கன்னா இதோட காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் லைக் ஓவராலா இதுதான் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ். அவங்க அது அடிஷனல் வேறு எதுவுமே இந்த வெஹிக்கிளை ஃபிக்ஸ் பண்ணல, ஏன்னா இது கம்ப்ளீட் ரேஸ் பில்டு. ஸோ இந்த காரில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், பிரேக்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் மெயினாக ஹேண்ட்லிங் ஒன்று இருக்குது. ஸோ ஹேண்ட்லிங் இஸ் த க்ரூஷியல் பார்ட் இன் எவ்ரி கார்ஸ். ஸோ ஹேண்ட்லிங்காக இந்த வண்டியில் வந்து லோவர் ஸ்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பெட்டர் ஹேண்ட்லிங் கண்டிப்பாக இந்த வண்டியில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வண்டியோட ஓனர் மிஸ்டர் ஜான் பிரிஸ்லி நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க இந்த காரை வந்து Vroom ட்ராக் ரேஸில் அவங்க வந்து டிரைவ் பண்ணி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்ககிட்டே நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ இந்த காரை நீங்கள் வந்து ரேஸ்க்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த காரை கம்ப்ளீட்டாக நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ரேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த வண்டியில் நீங்கள் எவ்வளோ ட்ராஃபிஸ் நீங்கள் விச் மீன்ஸ் இந்த காரை வச்சு நீங்கள் என்ன ட்ராஃபிஸ் நீங்கள் வின் பண்ணீங்க? அதான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லாஸ்ட்டாக ரேஸ்க்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி காரை வாங்கி சடனாக பில்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து மொத்தமாக 3 கேட்டகரியில் ரன் பண்ணோம், 6 ரன். ஸோ 2 டிரைவர்ஸ் ரன் பண்ணோம். ஸோ 6 ரன்னுமே வந்து நம்ம போடியம்ஸ் வின் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் INDRC ரவுண்ட் 1ல் வந்து 1-2 பொசிஷன் எடுத்தோம். INDRC ரவுண்ட் 2ல் வந்து 1 and 2 எடுத்தோம். திரும்பி அப்படியே பார்த்தீங்கன்னா Vroom ஓப்பன் கிளாஸ் K4 ஓப்பன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 1 and 2. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 6 ட்ராஃபிஸ் இந்த ஒரு கார் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சு நீங்கள் அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுறீங்க ஒரு ட்ராக்ல? ஸோ அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புதுசாக இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக ஆமாம், ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸே பண்ணலை. ஸோ எங்களோட டியூனுமே வந்து நாங்கள் கடைசி நிமிஷத்தில் தான் ஃபைனல் பண்ணோம், எங்களால் ப்ராக்டிஸும் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து அங்கே போய் ரேஸ்க்கு முன்னாடி ஒரு சடனாக இது பண்ணி அண்ட் கார் வந்து பார்த்திங்கன்னா 14.2 FMSAயோட அஃபிஷியல் நேஷ்னல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் 1 லிட்டர் போலோ. ஸோ இது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ ரியலி ஹாப்பி. ஏன்னா வந்து என் டீம் அஸ்வின் அண்ணாவும் இருக்கட்டும், ஆகாஷாக இருக்கட்டும், என் டீம் எல்லாருமே வந்து ICD டியூனிங் எல்லாருமே ஒரு செம்ம சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க இல்லைனா கண்டிப்பாக இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா வித்தின் அ ஷார்ட் டைம் ஒரு 10 days கூட இல்லை கார் வாங்கி அதுக்குள்ளே காரை ரேஸ்க்கு ஸ்டேஜ் 3 ப்ரெப் பண்ணி ஒரு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணாமலே நல்ல டைம் பண்ணிச்சு. ஸோ வெரி ஹாப்பி. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு, இப்போ எல்லாருமே வந்து கார்ஸ்ன்னு வரும்போது பெட்ரோல் வந்து ஒன்று இது பண்ணும். ஸோ இது வந்து GT-TSI பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ இது என்ன மாதிரி ஃபியூல் யூஸ் பண்ணுங்க? ஏன்னா ரேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூல்ஸ் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாகவே மாறுதா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் இதுக்குன்னு பர்டிகுலர் ஏதாவது நீங்கள் ஃபியூல் வந்து நீங்கள் போடுறீங்களா? ஸோ பர்டிகுலராக வந்து ஸ்டாக் கார் அண்ட் ஸ்டேஜ் 1+க்கு வந்து ப்ரிஃபரபிளி 95 ப்ரிஃபரபிள். அண்ட் ரேஸ்க்கு வந்து நாங்கள் ரேஸ்க்கு முன்னாடி 100 RON யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேஸ்க்கு 100 RON யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன காஸ்ட் வரும்? ஸோ 95 பார்த்தீங்கன்னா 110 rupees வரும்.
அண்ட் 100 ரான் பார்த்தீங்கன்னா 160 இதுக்கே உங்களுக்கு பட்ஜெட் பெருசாக வந்துடும். சி அஃப்கோர்ஸ் ரேசிங் இஸ் எக்ஸ்பென்சிவ் கேம் ப்ரோ. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் உங்கள் டைம் ரொம்ப கொடுத்தது அண்ட் இந்த டைமில் நீங்கள் வந்து எனக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ அண்ட் இந்த காரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டியூன் பண்ணது, மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணது எல்லாமே நம்ம சென்னை அடையாரில் இருக்கிற ஐசிடி டியூனிங் அண்ட் டியூனோட்ரானிக்ஸ் இவங்க ரெண்டு சேர்ந்து தான் இந்த காரை வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து அவங்கக்கிட்ட இருக்க ஸ்பெஷலிஸ்ட் கார் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னும் சீக்கிரத்தில் இன்னொரு கார் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை, see you.